அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது நாம் அடுத்த தலைப்பாக பார்க்க போகிறது இந்த அலோபதியில் இது எந்தெந்த மருந்து எப்போ கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிற ஒரு முன்னோட்டமாக இப்போ பார்க்க போகிறோம். ஒரு ஜென்ரலாக தெரிஞ்சு வச்சுக்குவோம் அப்படிங்கிறதுக்காண்டி, சரிங்களா? நவீன மருந்துகளில் பேராசிட்டமால் ஒரு சர்வரேக நிவாரணி, அதாவது ஆன்டி பைரட்டிஸ், அதாவது காய்ச்சலை குறைக்கும் மருந்து அப்படிங்கிற ஒரு தலைப்பில் பார்ப்போம். அதாவது பேராசிட்டமால் மிகவும் நன்றாக காய்ச்சலை உட்வெப்பத்தை குறைக்கும் தன்மை உள்ளது. இது ஒரு ஜென்ரலாக ஒரு தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு நாலேஜுக்காண்டி இந்த ஒரு புக்கோட ரெஃபரன்ஸ் தான் இது. ப்ரிஸ்கிரிப்ஷன் என்ற இதோட ரெஃபரன்ஸ் தான் இது. நீங்கள் அதில் போய் பார்த்துக்கலாம், சரிங்களா? பிறந்த குழந்தை முதல் முதியோர் வரை உலகெங்கும் காய்ச்சலுக்கு பயன்படுத்தப்படுகிறது. குறைந்தபட்ச வலி நிவாரணி. அதனால்தான் தொலைக்காட்சிகளில் கூவி விற்கப்படும் அனைத்து வலி மருந்துகளிலும் பேராசிட்டமால் உண்டு. வலி நிவாரணி, காய்ச்சலை குறைக்கும் தன்மை மற்றும் உடலில் மீது ஏற்படும் தாக்கம், நோய்க்கிருமிகள் மற்றும் காயங்களில் உடலில் ஏற்படும் உள்வெளி தாக்கங்கள் குறைக்கும் தன்மை ஆகியவை முக்கிய பங்கு குணாதிசயங்களை கொண்டது இந்த மருந்து. வில்லோ பிரார்க் என்ற மரப்பட்டையிலிருந்து எடுக்கப்பட்ட சோடியம் சாலிசைடு என்ற காய்ச்சலை குறைக்கும் வலி மருந்துகள் 1875ஆம் ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்டன. பிறகு 1947இல் டேவிட் லேசர் அண்ட் லேன் கிரெஸ்பெர்ஜ் ஆகிய இருவரும் தயாரித்த சுத்திகரிக்கப்பட்ட பேராசிட்டமால் மருந்தை நவீன மருந்து உலகத்திற்கு ஏற்றுக்கொண்டது. மருத்துவர்கள் எழுதும் எல்லா வலி நிவாரணங்களிலும் வலி மருந்துகளுடன் பேராசிட்டமாலும் சேர்ந்தே இருக்கும். கடைகளில் காய்ச்சல், உடல் வலி, குளிர் நடுக்கம் என்ற நீங்கள் கேட்டு வாங்கும் பொழுது தனியாக ஒரு பேராசிட்டமால் 500-600 மில்லி வலி மருந்துகளுடன் பேராசிட்டமால் 500, ஒரு மலேரியா மாத்திரை, ஒரு கிருமி மருந்து, ஒரு அலர்ஜி மாத்திரை என கை நிறைய தருவதாக வாங்கி உட்கொள்ளும் போது 1000 முதல் 1150 மில்லிகிராம் வரை பேராசிட்டமால் எடுத்துக்கொள்ளும் வாய்ப்பு இருக்கிறது. இது என்ன செய்யும் என்பதை பிறகு பார்க்கலாம். மருத்துவர்கள் இல்லாத நேரங்களில் வெறும் பேராசிட்டமால் மட்டும் அவர் எடைக்கு ஏற்ப உங்களுக்கு காய்ச்சலும் உடல் வலிகளும் தாராளமாக பயமின்றி எடுத்துக்கொள்ளலாம். சரியான அளவில் மீண்டும் 4 to 6 மணி நேர இடைவெளியில் எடுத்துக்கொள்ளலாம். பல் வலிக்காகவோ அடிப்பட்ட வலிக்காகவோ திடீரென்ற உபதைக்காகவோ முதலுதவி பாட்டில் எடுத்து கொள்ளலாம். ஆனால் அடுத்த வேளை மருத்துவரை இருக்கும் நேரம் அவரை சென்று அதை பார்த்து பரிந்துரையின் பேரில்தான் மருந்தை உட்கொள்ள வேண்டும். காய்ச்சல் என்பது கிருமியின் தாக்கத்தால் மட்டுமே வரக்கூடியது. உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி முடிந்த மட்டும் போராடி தோற்றபின் மீண்டும் காய்ச்சல் வரக்கூடும். அந்த கிருமி என்ன என்பதை மருத்துவர் உறுதி செய்து அவர் பரிந்துரையின் பேரில் தான் மருந்துகள் உட்கொள்ள வேண்டும். இந்த மருந்து எடைக்கேற்ப 1015 மில்லிகிராம் கிலோகிராம் 4 இருந்து 6 மணி நேரத்துக்கு ஒரு முறை அல்லது 60 மில்லிகிராம் 4 முறை பிரித்து ஒரு நாள் முழுவதும் தரலாம் என்று அதில் சொல்கிறாரு. இது பேராசிட்டமால் எல்லோரும் அறியக்கூட மருந்தாக இருந்தாலும் அதை உட்கொள்பவர்களுக்கு குமட்டல், வாந்தி, மேல் வயிற்று வலி, சருமத்தில் தட்டையான அல்லது வேர்க்குரு போன்ற மாற்றங்களுடன் அரிப்பு ஏற்படலாம். இம்மருந்தை மேலே சொன்ன அளவுக்கு அதிகமாக ஒரே நாளில் ஓரிரு நாட்களிலோ எடுத்துக்கொண்டால் ஈரல் கெட்டுப்போய் சிறுநீரகம் வேலை செய்ய மறுக்கவும் செய்யலாம். இந்த பக்க விளைவுகள் குடிகாரர்களுக்கும் மிகவும் அதிகமாகத்தான் தொடர்ந்து குடிப்பவர்களுக்கும் ஏற்படலாம். நீண்ட நாட்களுக்கு எடுத்ததெல்லாம் தொடர்ந்து உபயோகிப்பவர்களுக்கு சிறுநீரக பாதிப்பு ஏற்படலாம். அப்படிப்பட்ட பாதிப்புகள் அறிவில் தென்படும் பொழுது உடனடியாக மருத்துவரை அணுகவும். இதுதான் காய்ச்சலை குறைக்கும் பேராசிட்டமால் பற்றி ஒரு சில கருத்துக்கள் பகிர்ந்துக்கிட்டோம். மீண்டும் அடுத்த ஒரு தலைப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.